உள்ள டிப்ஸாக இருக்குங்க இது உங்களுக்கு நான் சொல்கிறது. இது வந்து பேனாசோனிக் கம்பெனிங்க. பேனாசோனிக் கம்பெனியில் இது ஒரு பழைய மிக்சி தான். உங்களுக்கு டெமோ சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். நான் சொல்கிற ரேட் உங்களுக்கு உதவலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த மார்க்கில் தான் வந்துங்க நீங்கள் ஜாரை வந்து இப்படி வச்சு பாருங்களா, இப்படி வைக்கிறீங்க. நிறைய பேர் இப்படி வச்சுட்டு இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இப்படியே வச்சுட்டு அரைப்பாங்க. அப்படி அரைக்கக்கூடாதுங்க. இந்த வந்து இப்படி திருவி இந்த 2 மார்க் ஒன்றா வந்துடணும். இது வந்ததுக்கப்புறம் இந்த ஜாருக்குள்ளே வந்து திங்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, திங்ஸ் போட்டுட்டு இந்த மூடி வந்து முதலியே வந்து மூடிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக்கை போட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மூடி வந்து கரெக்டாக மூடணும். அப்புறம் பயன்படுத்துகிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்புங்க. இந்த பல்ஸ் மோட் இருக்கு இல்லையா, பல்ஸ் மோடில் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி அழுத்தி பிடிச்சி ஒரு குறைஞ்சது ஒரு நான் எவ்வளோ நேரம் பிடிச்சிருந்தோம் அவ்வளோ நேரம் கை எடுத்துட்டு திருப்பி எகைன் மறுபடியும் இருக்காங்க ஒரு 2 செகண்ட். இது மாதிரி 3 தடவை அரைச்சிட்டு அப்புறம் தான் வந்து நீங்கள் 1, 2, 3க்கே வரணும். அதுக்கப்புறம் கழட்டுறீங்க இல்லையா, கழட்டுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து எடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த யூனிட் வந்து போயிருங்க சீக்கிரமா. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 1200 பக்கமாக வரும். அந்த காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நீங்கள் அந்த மேலே இருக்கிற மூடி வந்து கழட்டிட்டு தான் நீங்கள் மறுபடியும் அடுத்து வந்து பயன்படுத்தணுங்க. அடுத்து இதில் வந்து உள்ள போர்டு கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓவராக பயன்படுத்துறீங்க சூடாயிரும். சூடாயிடுச்சு அப்படின்னா ஓடாது, உடனே ரிப்பேர் நினச்சிக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அதே சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படியும் ஒர்க் ஆகலைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒர்க் அழுத்தி விட்டு போட்டு திருப்பி எகைன் பயன்படுத்தினீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த பகுதியில் வந்து தண்ணி ஊற்றி கழுவக்கூடாதுங்க. நார்மலாக ஈர துணி வச்சு தொடச்சிங்கன்னா சரி, தண்ணி ஊற்றி கழுவக்கூடாதுங்க. ஓகே, இது பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.